Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் லெவல் கிராசிங்கை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வேன் மீது பயணிகள் ரயில் மோதிய கொடூர விபத்தில் உயிரிழந்த மாணவி சாருமதியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாரிவள்ளல் இணைப்பில் இருக்கிறார். பாரிவள்ளல், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கடலூரில், அதாவது செம்மங்குப்பம் என்ற பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட ரயில் விபத்தில் சம்பவ இடத்திலேயே சாருமதியும் மேல் சிகிச்சைக்காக கடலூர் மருத்துவமனைக்கு சென்ற 2 மாணவர்களும் உயிரிழந்த நிலையில இன்று தற்சமயம் சின்னக்காட்டு சாகை என்ற பகுதியில சாருமதி இல்லத்திற்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த கிராம மக்களே கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப அவர்களுடன் அந்த சாருமதி உடன் படித்த வகுப்பு தோழிகள் ஒரு 20க்கு மேற்பட்டோர் அந்த சாருமதி உடலை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க. அவர்கள் தன்னுடன் படித்த சக தோழியை பிரிந்ததுனால அவர்கள் அனைவருமே சோகமாக கண்ணீர் மல்க நின்றிருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த நாள் அப்பகுதி முழுவதும் உறவினர்கள் மட்டுமல்லாது தோழிகள், வகுப்பு ஆசிரியர்கள் என அனைவருமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய காட்சி நான் பார்க்க முடியுது. கிராம மக்கள் அனைவருமே ஒரே வீட்டுல அண்ணன், அக்கா, தம்பி உயிரிழந்ததுனால அப்பகுதி கிராமமே அந்த சின்னக்காட்டு சாகை என்ற அந்த கிராமம் முழுவதுமே பொதுமக்களை பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்க அந்த இல்லத்தை நோக்கி வரக்கூடிய காட்சியை நம்மளாலும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருமே தற்சமயம் சாருமதியின் உடலுக்கு மலர் அணிவித்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம அவர் தம்பியின் உடல் புதுவை மாநிலத்துல பாடி இருக்கிறதுனால அந்த உடலானது இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால கிராம மக்களே சோகத்தில் இருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரிவள்ளல். Taste the Daily.